இன்றைய புனிதர் ஏப்ரல் 24 புனித சிக்மரிங்கன் பிதேலிஸ் குரு மறைசாட்சி. பிறப்பு 1578 சிக்மரிங்கன், ஜெர்மனி. இறப்பு ஏப்ரல் 24 1622 சுவிட்சர்லாந்து. இவர் ஜெர்மனி நாட்டில் சிக்மரிங்கன் என்ற ஊரில் பிறந்து மிக திறமையுடன் கல்வி கலைஞர்களை கற்று வழக்கறிஞர் தொழில் செய்து வந்தார். 1611 ஆண்டு பிரான்சில் தனது மறைவல்லுநர் படிப்பை முடித்தார். வழக்கறிஞராக பணியாற்றும் போது ஏழைகளின் கொடுமைகளை நீக்க பணம் எதுவும் வாங்காமல் நீதிமன்றங்களில் வழக்காடுவார். இதனால் இவருக்கு ஏழைகளின் வழக்கறிஞர் என்று பெயர். இவர் இறைவனின் இறை உணர்வால் தூண்டப்பட்டு நாள்தோறும் திருப்பலியில் பங்கேற்றார். அடிக்கடி ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று திருவிருந்தில் பங்கு பெற்றார். இதனால் இறைவனின் ஆசீரையும் அருளையும் பெற்று ஏழைகளிடத்தில் இரக்கம் காட்டி அவர்களுக்கு பல உதவிகளை செய்தார். அதன் பிறகு ஜெர்மனி நாட்டில் உள்ள பிரைபூர்க் என்ற இடத்திலிருந்த கப்புச்சின் சபையில் சேர்ந்து துறவற பாடுகளை பெற்று பிதேலிஸ் என்ற பெயர் பெற்று 1613 ஆண்டு துறவியானார். இவர் குருவான பிறகு தனது மறையுரையிலும் ஒப்புரவு எனும் திருவருட்சாதனத்தை கொடுப்பதன் வழியாகவும் பல மக்களை மனந்திருப்பி இறைவனை அண்டிவரச் செய்தார். அப்போது மார்ட்டின் லூத்தர் சபையினருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த 30 ஆண்டு போரை இறைவனின் சிறப்பான அருளை பெற்று பிதேலிஸ் தீர்த்து வைத்தார். இப்போர் நிறைவடைய வேண்டும் என்பதற்காக கண்ணீர் விட்டு ஜெபித்து கொடுமையாக தன்னை அடித்துக் கொள்வார். இவர் கற்பூச்சியன் மடத்தின் தலைவராயிருந்த போது கூட மிகவும் தாழ்ந்த வேலையை தேடி மகிழ்வுடன் செய்தார். இதனால் இவர் பொறாமை கொண்ட சிலர் பிதேலிஸை வதைத்து கொலை செய்ய முயன்றனர். அப்போது ஒரு நாள் அவர் பயணம் செய்யும் போது இவரை சுட்டான். ஆனால் கடவுளின் அருளால் பிடேலிஸ் தப்பினார். மற்றொரு நாள் இவர் வழியில் நடந்து செல்லும் போது 20 கொடியவர்களையும் சில குருக்கள் சேர்ந்து இவரை மிரட்டினர். ஆனால் இதற்கெல்லாம் பிடேலிஸ் அஞ்சாமல் மேலும் இறைவனிடம் அவர்களுக்கு ஜெபித்தார். இதனால் ஆத்திரமடைந்த அக்கொடியவர்கள் பிடேலிஸை 1622 ஆண்டு அடித்து கொன்றார்கள். இவர் இறந்த 5 மாதங்களில் அக்கொடியவர்கள் அனைவருமே மனந்திருந்தி கடவுளை நம்பினார்கள். கப்புச்சின் சபையில் முதல் மறைசாட்சியாக இறந்த முதல் குரு புனித பிடேலிஸ் தான். அதன் பிறகு ஜெர்மனியிலுள்ள ஸ்டுட்கார்ட்டில் இப்புனிதருக்கென்று பேராலயம் கட்டப்பட்டது. இப்பேராலயத்திற்கு அன்றாடம் வந்து போகும் மக்களின் மனங்களில் இன்று வரை வாழ்ந்து வருகிறார். இவ்வுலக இன்பங்களை மறந்து கிறிஸ்துவுக்காக மட்டுமே எப்போதும் வாழ வேண்டும் என்பதை இவர் தன் வாழ்வின் வழியாக மற்றவர்களுக்கு விட்டுச் சென்றார். ஜெபம். உள்ளத்தை ஊடுருவி பாயும் தந்தையே, புனித பிடேலிஸை போல இவ்வுலக இன்பத்தை நாடாமல் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து இவர்களில் உம்மை காண உதவி செய்தருளும். ஆமென்.